எங்க தலைவருக்கு சித்தாந்தம் இல்லைங்களா? எங்க தலைவருக்கு கோட்பாடு இல்லைங்களா? பிஜேபி கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் எங்க தலைவர் இருக்கார். ஒரே நாளா ஒரே தேர்தல் எதிர்ப்போம். குடியுரிமை திருத்த சட்டமா எதிர்ப்போம். பப்பு சட்ட திருத்தமா எதிர்ப்போம். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா எதிர்ப்போம். பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தா நாங்கள் எதிர்ப்போம் என்று எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் தான் அண்ணன் விஜயகாந்த். அவர் சமரசம் செஞ்சிருந்தாருன்னா எங்கேயோ போயிருந்தான். இன்று பல நெருக்கடிகளை தாண்டி அண்ணன் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் சமரசம் செய்வதற்காக வரவில்லை, சமர் புரிவதற்காக வந்திருக்கிறார், போர் புரிவதற்காக வந்திருக்கிறார். அதனால அந்த சாட்டை ஓட்டை எல்லாம் வேணாம் தம்பி. நம்முடைய இலக்கு என்பது திமுக, ஆளும் திமுகவை நோக்கி போயிடும். அதனால அந்த சாமான் பழைய சாமான நம்ம பேச வேணாம். மாநாடு நடத்தி அந்த போட்டோ பிடிச்சி நாங்கள் தலை சிறந்த மாநாடு. அதை பாருங்க, அது என்னுடைய கைப்பாக்கி கூட்டம், விக்கிரவாண்டி மாநாடு, கால் பார்க்கி இருந்த கூட்டம் தான் அவருடைய மாநாடு. ஆமாங்க, மாநாட்டுக்கு பின்னாடி இருந்த கூட்டம் தான் அவருடைய கூட்டம். அந்த மக்களை நான் கொச்சைப்படுத்தல, எங்களோட தொடர்பு படுத்தி சீமாதாரர்களுக்கும் சித்தாந்தவாதிகளுக்கு இடையே போல் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. நம்மளை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது, கண்ணு கட்டிய கூடவரை யாருமே கிடையாது அப்படின்னு உங்களை வீழ்த்துவதற்கு கடைக்கோடு எளிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அங்கு சொன்னாங்க தெருத்தனாக வேலை போட்டு கத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். 6வது மேடை 6 நாள் ஏன் பேசுறோம்? அண்ணனுக்காக, மக்களுக்காக நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக பேசிக்கிறோம். எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் திமுக என்ற திருட்டு கூட்டத்தை அப்புறப்படுத்துவதா எங்களுடைய இலக்கு.